கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரமடைந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம். மார்ட்டின், கண்காணிப்பு பணியில எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? கோவை மாவட்டத்தின் எல்லையானது தமிழக எல்லை கேரள மாநில எல்லையோடு அமைந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் வாளையாறு என்ற சோதனை சாவடியிலிருந்து கேரள மாநிலம் ஆரம்பிக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த கேரள மாநிலத்தின் ஆலப்புழா என்ற மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய வாத்து பண்ணைகளில் தொடர்ச்சியாக வாத்துகள் இறந்திருக்கின்றன. இதனை எடுத்து கேரள மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பொழுது அந்த வாத்துகளுக்கு, அதாவது N5H1 என்று சொல்லக்கூடிய வைரஸ் காய்ச்சல் பரவி அதன் மூலமாகத்தான் அது இறந்திருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக கேரள மாநில சுகாதாரத்துறைக்கு அரசுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள் மற்றும் வாத்து பண்ணைகளில் இது போன்ற N5H1 வைரஸ் இருக்கிறதா என்பது குறித்து சோதனை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையே தான் தமிழக அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இது போன்ற கிருமிகள் பரவாமல் தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலிருந்து, அதாவது கோவை மாவட்டத்தின் வழியாக கேரளா செல்லக்கூடிய மாநில எல்லைகளை அங்கே சுகாதாரத்துறை மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. எனினுமே எப்பொழுதும் கோவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து பல்லடம், திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கோழி பண்ணைகளில் இருந்து பிராய்லர் கோழிகள் அதிகமாக கேரள மாநிலத்திற்கு இறைச்சிக்காக கொண்டு செல்லப்படும். அப்படி கோழிகளை இறக்கி வைத்துவிட்டு வரக்கூடிய வாகனங்களில் அவர்கள் தடுப்பு மருந்துகள் தெளித்து அனுப்புகிறார்களா இல்லது அப்படியே வண்டி வருகிறதா என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் நமது கோவை மாவட்ட எல்லையில் சுகாதார குழுக்களை ஏற்படுத்தி மொத்தம் 12 இடங்களில் தடுப்புகள் ஏற்படுத்தி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய வாளையார் சாலை, அதே போல மீனாட்சிபுரம் போன்ற சோதனை சாவடிகளில் சுகாதார தடுப்பு குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனினும் கோவை மாவட்ட நிர்வாகம் பாலக்காடு மாவட்ட நிர்வாகத்திடம் இதுபோன்ற கோழி இறைச்சி கழிவுகளை இறக்கி வைத்துவிட்டு வரக்கூடிய வாகனங்களை இங்கே அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் இங்கிருந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனினுமே அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களில் போதிய தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் தமிழக சுகாதாரத்துறையினர் இங்கே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மார்ட்டின்.